பல ஆண்டுகளாக இந்துக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்மகிரீஸ்வரர் கோவிலில் அந்த சிலையை வைத்து வழிபாடுகளை தொடங்க வேண்டும், அபிராமி அம்மனுடைய வழிபாடுகளை தொடங்க வேண்டும். பல காலமாக இந்துக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அதை செய்து கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு அதற்கு கிறிஸ்துவ மாநகராட்சி முனைந்து அங்கே ஒரு கிறிஸ்துவ ஆட்சி கட்டுமா. உச்சநீதிமன்றம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால் இதை பற்றிலாம் நீ எங்களுக்கு கிளாஸ் எடுத்து லெக்சர் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும், நாங்கள் அதை தாண்டி நாங்களும் எந்த ஒரு இதுலேயும் விதிமீறலையும் நாங்கள் செய்யல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் எதுவுமே வெளியில் வராது. இவர் ஏதோ ஹீரோவாக அங்கே போய் கத்துனது மாதிரி இன்றைக்கி பேப்பரில் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. இதை பற்றி யாரும் எதுவுமே சொல்லலை. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெட் காரிடர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி பாரத நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இவங்க வச்சுருந்தாங்க. இந்த பிஜேபி அரசு மோடி அரசு தலைமையில் இவங்களை அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக நீண்ட சபதம் எடுத்தாங்க. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலேயே சீன ஊடகங்கள் அதனுடைய தாக்கங்களை எப்படி ஏற்படுத்தி வருகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே கிறிஸ்தவ அலங்கார நுழைவு வாயில் அமைக்க தடை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. துணைவேந்தர் நியமன சட்ட திருத்தத்துக்கு தடை, உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சத்தீஸ்கரில் 27 நக்சல்கள் சுட்டுக் கொலை, முக்கிய தலைவர் பசவராஜு என்கவுண்டரில் பலி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவதூறு பேசிய அசோகா பல்கலைக்கழக ஆசிரியருக்கு ஜாமீன், உச்ச நீதிமன்றம். இலங்கை தொலைக்காட்சி நிலையத்தை கைப்பற்றும் சீனா. இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிகுமார். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது. திப்பு சுல்தானால் அந்த கோயில் சிதைக்கப்பட்டது ஒரு வரலாறு ஒன்று. மீண்டும் ரொம்ப நீண்ட காலமாக அந்த கோயில் சிலை வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம். அந்த சிலை சின்னாபனமாக்குறது திப்பு சுல்தானுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு இன்னும் வரலாறு சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த மலைக்கோட்டையை கட்டினது ஒரு நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வழிபாட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிரசிப்பட்ட ஒரு இடத்த என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு அலங்கோலமாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாநகராட்சி அந்த மாநகராட்சி குளத்துக்கு ஆக்கிரமிப்புகள் எக்கச்சக்கமாக ஆக்கிரமிப்புகள் இருக்குது. ரெண்டாவது தூர்வாரப்படலை, குப்பைகளும் கூடமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண வேண்டும். மேலும் அதோட மாநகராட்சி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த நுழைவாயிலுக்கு கிட்ட ஒரு கிறிஸ்துவ அலங்கார வளைவு கட்டணும்னு மாநகராட்சி முடிவு பண்ணுங்க. இதுக்கு எதிராக தடை போடணும், உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணை செய்த போது நீங்கள் உடனே இடைக்காலத்தில் வச்சுருக்காங்க. உடனே நீங்கள் 4 வாரத்தில் நீங்கள் இந்த குளங்குட்டைகளை பற்றிலாம் இது பண்ணணும். ரெண்டாவது அங்கே அலங்கார ஆட்சி கட்டக்கூடாது என்று தடை விதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. இந்த ஆணை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் இன்றைய நிலையில் ஏதாவது ஒரு சட்டவிரோத நிகழ்வு இன்னைக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு இந்துக்களுக்கு வேற வழியே இல்லை, நேரடியாக கோர்ட்டுக்கு போக தான் வேண்டியிருக்கிறது. கோர்ட்டுக்கு போய் தான் எதுக்குமே ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த அலங்கார வளைவு, அதாவது கிறிஸ்துவ அலங்கார வளைவு கட்டுறது யாரு அப்படின்னு பாருங்க. மாநகராட்சியை முனைந்து கட்டுது. எந்த இடத்துல? திண்டுக்கல்ல பிரசித்தி பெற்றது அந்த பத்மகிரீஸ்வரர் அந்த மலைக்கோட்டை அந்த கோவில் என்பது. பல ஆண்டுகளாக இந்துக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்மகிரீஸ்வரர் கோவிலில் அந்த சிலையை வைத்து வழிபாடுகளை தொடங்க வேண்டும், அபிராமி அம்மனுடைய வழிபாடுகளை தொடங்க வேண்டும். பல காலமாக இந்துக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க. அதை செய்து கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை. அதே இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு ஏஎஸ்ஐ கிட்ட, அது கேட்டால் ஏஎஸ்ஐ கிட்ட இருக்குது, இப்படியே அதை சொல்லி காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசும் அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்காது. ஆனால் இன்னைக்கு அதற்கு கிறிஸ்துவ மாநகராட்சி முனைந்து அங்கே ஒரு கிறிஸ்துவ ஆட்சி கட்டுமா. தமிழகத்தில் இன்றைய நிலை எப்படி அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் சட்டத்தை மதிக்குவார்கள், சிந்துக்கள் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ தொழுக்கர்களாக இருந்தால் அவங்க சட்டத்தையும் மதிக்க தேவையில்லை. அவங்களுக்கு சட்டவிரோதமான செயல்களுக்கு உதவுறதுக்கு அரசே துணை போகும். அரசு இயந்திரங்கள் அனைத்துமே துணை போகும். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு.
இது ஏதோ ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தீவெட்டிப்பட்டியில் என்ன பார்த்தோம்? இந்த தாசில்தாரை முன்னிருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு மசூதியை கட்டுவதற்கு முனைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு வந்து ஆர்டரும் வந்தாச்சு, தடையும் உத்தரவு வழங்கியாச்சு. இந்த தடைக்கு அப்புறமும் இன்னும் அந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ சட்டத்தை மதிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அங்கே வந்துடும். கிறிஸ்தவ துலுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பவரை இவங்களாம் உருவாக்கிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கு. இப்போ திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ துலுக்கர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஒரு அடிச்சு விடு பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அடிக்கடி சொல்வார், இது ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஆன்மீக அரசுன்னு அவர் சொல்லிட்டே இருக்கனால இப்ப நம்ம அந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். இப்போ அவர்கிட்ட பத்மகிரீஸ்வரர் கோயில் தானே, திண்டுக்கல் மலைக்கோட்டை, அந்த கோவில் அந்த இது அவ்வளோ பிரசித்தி பெற்றது தானே. இன்னும் அந்த கோவிலுக்கு நீங்க வழிபாடுறதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாவிட்டாலும் இப்பொழுதும் கூட அங்க தீபம் ஏற்றுவதும் அங்க வணங்குவதும் இன்னும் இந்துக்கள் அதை பாரம்பரியமாக தொடர்ந்து கொண்டுதானே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நீங்க இதை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? கட்டுறதுக்கு இடமே இல்லை. அங்க போய் கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் மாநகராட்சி அதுக்கு முனைய வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இவர் ஆன்மீக அரசு இவர் போய் தடுத்திருக்கணுமா வேண்டாமா? நாங்க தான் இந்துக்களுக்காக கோவில் எவ்வளவு கட்டணும், கோவிலை பார்த்தோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்றாருல, இதை போய் தடுத்திருக்கணுமா வேண்டாமா? இந்த ஆட்சியில் வந்தது ஒரு வித்தியாசமான சர்க்குலர்லாம் போட்டாங்க. எப்படிப்பட்ட சர்க்குலர்லாம் போட்டாங்கன்னா, அதாவது இந்த கிறிஸ்தவ தொழுகர்களுக்கு எப்படியாவது எதையாவது செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு வழிபாட்டு தலம் அந்த இடத்துல அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு கலெக்டரோட உத்தரவு வேண்டும். கலெக்டர் அதற்கு அனுமதிக்கணும். லோக்கல் மக்கள் முதல்ல அதுக்கு ஒத்துழைக்கணும், சரின்னு சம்மதிக்கணும். அப்புறம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து கலெக்டர். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்துக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்குது, ஒரு புரோட்டோகால் வச்சுருக்காங்க, அதற்கான இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் மீறக்கூடிய விதமாக, ஆனால் அது அதிக அளவில் வெளியிலையும் தெரிஞ்சால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அது சத்தம் போடாமல் ஒரு சர்க்குலரை வந்து தமிழக அரசு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, கலெக்டர் வந்து 30 நாட்களுக்குள்ளார அந்த இடத்துக்கு அனுமதி வழங்கலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீங்களே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த பதிலும் அவர் சொல்லலை அப்படின்னா, எந்த அப்ஜெக்ஷன் அது இது வரலைன்னா அப்போ நீங்களே அந்த இடத்துல கட்டிக்கலாம். எப்படிப்பட்ட அதான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் இருக்கிறதே விட்டுட்டு இன்னொன்று. அப்போ என்ன, இன்னும் கொஞ்ச நாளில் தமிழகத்தில் இவங்க அந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால் கேனன் லா, அதுக்கப்புறம் அது சரியா லா, இதெல்லாம் தான் இங்கே அமல்படுத்தப்படும், அதையும் இதில் அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது புதுசாக இவங்களோட ஓட்டுக்களை வாங்குவதற்காக கொண்டு வரணும்னு நினைப்பாங்களா என்னமோ நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கவர்மெண்ட் லேண்டில் சட்டவிரோதமாக ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை இடிக்க சொல்லி கோர்ட் ஆர்டரை கொடுக்குது, அந்த ஆர்டர் பேரில் அந்த சர்ச்சை இடிக்கிறாங்க. ஆனால் உடனே அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா உடனே இந்த எம்எல்ஏ அங்கே போனாராம், அங்கே போய் அதை உடனே அதை கட்டி தரத்துக்கு காசு வரைக்கும் கொடுத்தாராம். எந்த கான்ஸ்டியூஷன் எப்படி சொல்லியிருக்கு? இப்படி தான் கோர்ட்டு சொன்னது. அப்போ கோர்ட்டு சொன்னதை மீறி நீங்கள் இந்த செஞ்சுருக்கீங்களே, அப்போ இது சட்டவிரோதமா இல்லையா? அப்போ அதாவது சட்டத்தை தாண்டி, சட்டத்திற்கு உட்பட்டு கிடையாது, அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் செயல்படுகிறார்கள்னா கொஞ்ச நாள் அவங்க இதே போல் இதையும் செய்வாங்க அப்படிங்கிறதுல செய்ய மாட்டாங்க. அதில் நம்ம என்ன நிச்சயம் இருக்குது சொல்லுங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய இன அழிப்பு என்பதை சைலண்டாக எல்லா வகையிலையும் செய்வதற்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் இதை வந்து பெரிய அளவில் இதை பற்றி புரிஞ்சுக்கல. அதனால ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இவர்களும் இருக்கக்கூடியதுனால இவங்களுடைய அஜெண்டா ரொம்ப ஈஸி. அதனால இந்த அஜெண்டாவை இவங்க வந்து வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறது, இது வந்து ஏதோ ஒரு ஸ்டாலினுடைய ஒரு ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, இவர் இயக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் இயக்கக்கூடிய சக்திகள் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போ அந்த இயக்கக்கூடிய சக்திகளாக இன்னைக்கு பின்னணியில் இருக்கிறது யார்? அப்பப்போ வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுன்னா, ஒரு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடனே அப்போ வந்து இந்த மாதிரி சேகர் பாபு மாதிரியான ஆட்கள், இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற இந்த துர்கா ஸ்டாலின், அவங்க ஏதோ கோயிலுக்கு போன ஃபோட்டோ, கோயிலுக்கு போன விஷயங்கள், சேகர் பாபு உடனே அது ஆன்மீக அரசு, இல்லை ஒரு 2 கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு ஹிந்துக்களை திரும்ப வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ இவங்க ஹிந்துக்களுக்கு ஆதரவானவங்க தான்ங்கிற மாதிரியான ஒரு போர்வையை ஏற்படுத்துவது. இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆட்சி நம்ம இங்கேருந்து தூக்கி எறிவதுதான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும்.
தொடர்ந்து இது சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க, மேற்கு வங்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு மினிஸ்கியூல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. இது இப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல என்ன நடக்குதோ அதே விஷயங்கள் தான் நீ தமிழ்நாட்டிலையும் அடுத்து நடக்க தொடங்க போகிறது. அங்க எங்கேயோ நடக்குது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எதை பத்தி கவலைப்படாம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல தான் மாட்டிப்போம். இதை தான் அடிக்கடி வீரத்துறவி சொல்லிக்கொண்டே இருப்பார். என் வீட்டுக்கு பிரச்சனை வரல, என் வீட்டுக்கு பிரச்சனை வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன், எங்கேயோ நடக்குது எனக்கு வரவா போகுது அப்படின்னு நினைச்சா அது உண்மை அல்ல. உன் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்வார் அடிக்கடி. அதுதான் இப்போ இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டு இருப்பது. இன்னைக்கு ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில். இது ஒரு ஹிந்து இன அழிப்பு ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்கிறது. இதை நாம தான் விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டும். இதை தடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த ஆட்சி வராமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கான வேலையை இந்துக்கள் இப்ப இருந்தே செய்ய தொடங்க வேண்டும். தமிழக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக கவர்னருக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் நிறைய இருக்கு. இதன் காரணமாக அரசாங்கம் என்ன பண்ணுது, துணைவேந்தர் நியமனத்தை நாங்களே நியமிப்போம், கவர்னர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு எதிராக தீர்மானம் செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 சட்ட மசோதாக்களை ஏற்றிருந்தார். ஏற்று மீண்டும் கவர்னருக்கே அனுப்பியிருந்தார்கள். அனுப்பியிருந்த போது கவர்னர் அதில் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார். இதன் காரணமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். உச்சநீதிமன்றம் நாடிய போது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, கவர்னரோட செயல்பாட்டுக்கு நிறுத்தி வைத்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்தி வைத்த மசோதாக்களுக்கு நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஒப்புதல் தருகிறோம் போது இந்த மசோதா இப்போது அமலுக்கு வந்துள்ளது. இந்த அமலுக்கு சட்ட மசோதா வந்த உடனே அதை எதிர்த்து திருநெல்வேலி சேர்ந்த ஒரு நபர் தலைநபர் இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்த்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கு விசாரணை வந்தபோது விசாரணையின் போது இருதரப்பு விவாதங்களை கேட்ட நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாருங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆளுநருக்கு எதிராக வந்த உடனே ஆளுநர் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பெரிய கோஷங்கள்லாம் வச்சாங்க. எப்போ ஆளுநர் வெளியேற போறாரு, இதோட அவர் ஓடி போயிட வேண்டியதுதான் என்னென்னமோ. அதாவது அவருடைய அந்த பொசிஷனுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்காம எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமான விஷயங்களை முன் வச்சாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அப்ப இதே விஷயங்களை எல்லாம் முதல்வருக்கு சொல்லுவாங்களா? முதல்வரை வெளியேறு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இன்னைக்கு அந்த குரல் எங்கேயாச்சும் கேட்டு நீங்க பாத்தீங்களா? இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள். இப்ப அவங்க எதற்காக இந்த வழக்கு கவர்னர் ஆபீஸ்ல போடல. இந்த வழக்கு போட்ட உடனே உச்ச நீதிமன்றத்துல ஒரு நிலுவையில் இருக்கு கேஸு. உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில கேஸ் இருக்கும் பொழுது எப்படி நீங்க இங்க ஒரு கேஸை நீங்க உடனே இந்த கேஸை எப்படி நீங்க எடுக்கலாம், இப்படி எல்லாம் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லீவ் பெட்டிஷன் போட்டோம். அதாவது இன்னைக்கு ஹைகோர்ட்லேருந்து இந்த கேஸை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுறதுக்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். ஆனால் அவசரமாக இந்த கேஸை நீங்கள் இங்கே எடுத்துட்டீங்க. இதெல்லாம் வில்சன் அவர் தெரியும், இவங்க தமிழகம் சார்பாக வாதாடக்கூடிய ஒரு அட்வொகேட் ஜெனரல் தான் வில்சன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அவர் கோர்ட்டில் போனார்னா எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏற்கனவே கோர்ட் அவரை எந்த அளவுக்கு கண்டம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், எப்படி கோர்ட்டில் அவர் செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து அவர் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டிருக்கார். இவர் இன்னைக்கு கூட அந்த ஹைகோர்ட்டில் போயிட்டு உச்சநீதிமன்றம் உடைய வழக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய லெக்சர் கொடுத்துருக்கிறதா தெரிகிறது. ஏன்னா இதற்கு தீர்ப்பு கொடுக்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால் இதை பற்றிலாம் நீ எங்களுக்கு கிளாஸ் எடுத்து லெக்சர் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும், நாங்கள் அதை தாண்டி நாங்களும் எந்த ஒரு இதுலேயும் விதிமீறலையும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் எதுவுமே வெளியில் வராது. இவர் ஏதோ ஹீரோவா அங்கே போய் கத்துனது மாதிரி இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பற்றி யாரும் எதுவுமே சொல்லலை. இன்னொன்று, யூஜிசி கிராண்ட் யூஜிசி கிராண்ட்டுங்கிறது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்கு அவங்க ஏதோ ஒரு சதவீதம் அமௌண்ட்டை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூஜிசி எந்த நிதியும் கொடுக்கறது இல்லை யூனிவர்சிட்டிஸுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு வைஸ் சான்சலர்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதாக சேர்த்துருக்காங்க. ஆனால் அதற்கு யூஜிசி கிராண்ட் அதுக்கு யூஜிசி சார்பாக ஆஜரான அவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக யூஜிசி நாங்கள் கிராண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், எங்ககிட்ட ஃபண்டு அவங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் போய் சொன்ன விஷயம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு இன்னைக்கு.
இன்னைக்கு அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பேப்பர்களில் நான் பார்த்த பொழுது இவருக்கு பேசின அந்த விஷயத்த போட்டிருக்காங்க, இவர் நிதி தரவில்லை மானிய குழு அப்படிங்கிறத போடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான 2018 என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் இந்த நிதி வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குன்னு சொன்ன அந்த பதிலை வந்து நான் இங்கேயே நான் பார்க்கல. இதெல்லாம் கோர்ட்டுக்குள்ளே நடந்துட்டு கொண்டிருக்க ஒரு விஷயம். இன்னும் பல ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருந்திருக்கு. அவங்க இந்த வழக்கை தொடுத்தவர் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை வந்து கல்வியை காப்பாற்றுவதற்காக இதுதான் இதை வந்து நாங்கள் இது பண்றோம், யூனிவர்சிட்டியினுடைய தரம் மற்றும் அந்த கல்வியினுடைய தரம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த வழக்கை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து அதில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இவர் வந்து இப்போ ஒரு இடைக்கால ஒரு தடை தான் இப்போ வந்து ஒரு இன்ட்ரிம் இப்போ வந்து இவங்க ஏன்னா இப்போ ஒரு நியமன குழுவை அவசரமாக உருவாக்கி சில யூனிவர்சிட்டிஸுக்கு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கான யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆடை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த வழக்கை வேகமாக அவங்க வந்து எடுத்தும் இருக்காங்க. உடனே வெக்கேஷன் கோர்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்திற்கும் ஒரு சரியான பதிலடியும் கோர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் இப்போ பாருங்க, ஒரு எதிர்ப்பான ஒரு தீர்ப்பு, இவங்க ஒரு கேஸ் சொல்றாங்க, இன்னைக்கு தமிழக அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இன்னைக்கு இந்த ஹைகோர்ட் இப்போ கொடுத்துருக்கு. கொடுத்த உடனே திமுக தன்னுடைய சுயரூபம் எப்படிங்கிறத இப்பதான் காமிச்சிருக்கு. நீங்க இவ்வளோ நாள் வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நாங்க தான் பெரிய இது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சாதாரண மக்கள் வந்து ஏதாவது ஒரு கருத்து இவங்க அரசுக்கு எதிராக தெரிவிச்சா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து அவங்க மேல குண்டாஸ் போடுறது, இந்த மாதிரி பல வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கோர்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. உடனடியாக அந்த நீதிபதியினுடைய ஜாதியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அவரை கேவலமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நீதிபதிக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு இந்த தீர்ப்புல அப்படின்னு சொல்லி, அதாவது தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனா தனிப்பட்ட முறையில அந்த நீதிபதி உள்நோக்கம் கொண்டது இந்த மாதிரிலாம் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடிய ராஜீவ்காந்தி திமுக ராஜீவ்காந்தி மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா நீதி கோர்ட்டை தானாக வந்து எடுத்துக்கணும். தானாக இந்த நீதி எனக்கு வந்து நான் வந்து திரு சாமிநாதன் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு இந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க. அது எப்படி ஒரு ஜாதி ரீதியாக உடனடியாக ஒரு பிரச்சாரம், அதே மாதிரி மதிவதனி அது அவங்களும் உடனே அந்த ஜாதி ரீதியான ஒரு பிரச்சாரத்தை அதுல வந்து வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான அரசியலை இன்னைக்கு திமுக செய்யுதுன்னு பாருங்க. இவங்க தான் வந்து ஜாதியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. இப்ப யார் வந்து ஜாதியை பார்த்து நீங்க இப்ப பேசுனது இங்க வச்சு? அப்ப இது இன்னைக்கு வந்து இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து இவங்க உச்சநீதிமன்றம் போறது அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப எது எடுத்தாலும் ஒண்ணு இங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒத்து வராத மாதிரி இருந்தா உடனே தூக்கி, இப்ப டாஸ்மாக்கு இதே வேலையை தான் பார்த்தாங்க. அப்ப எதுவா இருந்தாலும் உடனே நேரா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஏன்னா என்ன காரணத்துக்காக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த டாஸ்மாக் வழக்குகள் கூட உச்சநீதிமன்றம் வினோதமாக சொல்லியிருக்கக்கூடியது அந்த தடையை பார்க்கும்பொழுது ஆச்சரியம். திரும்ப மீண்டும் வந்து அவங்க இந்த தடையை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கு. அப்ப இந்த காரணங்களாலதான் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்களா அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்க்கணும். இன்னொன்னு, ஏற்கனவே இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு கொடுத்தா அப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உச்சக்குடிமை நீதிமன்றம்லாம் இவங்க பேசியிருக்காங்க. அப்பயும் இதே போன்ற ஜாதி துவேஷத்தை காமிச்சு இந்த ஜாதி தாக்குதல்லாம் இவங்க அந்த நீதிமன்றங்கள் மேல வச்சு கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் இந்த மாதிரிலாம் தடை விதிக்கணும்னு இப்ப இந்த ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் மேலேயே இப்ப டைரக்டா இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க என்ன ஒரு விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்தே ஆகணும். அப்படின்னா அது ஹிட்லர் ஆட்சி காட்டாட்சியை தவிர வேற என்னது இது? அதனால இது வந்து ரொம்ப ஒரு தவறான போக்கை வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து இங்க செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மேல கூட இந்த ஜாதிய துவேஷத்தை வைத்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு போக்கு என்பது தமிழகத்தை எங்கு கொண்டு சேர்க்கும் அப்படி என்பது தெரியல. ஆனா இந்த மொத்த குழப்பத்துக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு காரணமாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு. ஏன்னா என்ன பண்ணாங்க, 142ங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்து இதை திடீர்னு இப்படி அமல்படுத்தினாங்க. இது தேவையா தேவையில்லையா, இது எதனால இவர் கவர்னர் வந்து இதை எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்தார்? இந்த யூஜிசி இது ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, தமிழக அரசு இயற்றிய அந்த சட்டம் எல்லாமே யூஜிசியினுடைய விதிகளுக்கு முரணாக இருக்கு, அதனால ஏற்றுக்க முடியாதுன்னு தான் அதை வந்து அவங்க நிறுத்தி வச்சிருந்ததாக சொல்லப்படுகிறது. யூஜிசி சார்பாக இன்னைக்கு இந்த வழக்கு வந்தது கூட அதை மையப்படுத்தி தான் அந்த வழக்கையை கூட அவங்க தொடுத்திருக்காங்க.
அப்ப இதையெல்லாம் பார்க்காம ஏன் அன்னைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த வழக்கும் எதுவுமே தேவையில்லாததாக இருந்திருக்கும் அப்படி என்பதும் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. ஆனா திமுகவினுடைய அசிங்கமான முகம், அவர்களுடைய உண்மை சொரூபம் என்ன என்பது மீண்டும் ஒரு முறை வெளிவந்திருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை, மீண்டும் ஒரு முறை வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் இப்போ பல நேரங்கள்ல எல்லா வழக்கையும் உச்சநீதிமன்றத்துக்கு டைரக்டா எடுத்துட்டு போனா உச்சநீதிமன்றம் ஏத்துக்குதா அப்படின்னு சொன்னா, இல்லை நீ போய் ஹைகோர்ட்ல பாரு, ஹைகோர்ட்லயே நீ அப்புறம் வா, ப்ரொசீஜர்ல வா அப்படின்னு எல்லாம் எத்தனையோ வழக்குகளுக்கு இவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடந்த கலவரத்துக்காக ஒரு எஸ்ஐடி கேட்டு போன போது இதே சம்பவம் நடந்தது நான் பார்க்குறோம். ஆனால் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைட்டாக ஏற்றுக்குது. நமக்கு இதெல்லாம் புரியாத ஒரு விஷயம், விசித்திரமாகவே இருக்கு. நீதிமன்றத்தினுடைய போக்கும் ஒரு விசித்திரமான போக்காக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் வில்சனுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறதும் இன்னைக்கு வெளிச்சமாகி இருக்கிறது என்பதையும் இதுல இருந்து நம்ம பார்க்குறோம். இதுல என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பலர் திமுககாரர்கள் நம்ம வைஸ் சான்சலராக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு காத்திருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். அந்த ஏமாற்றம் கூட எப்படிப்பட்ட ஏமாற்றம், ஒரு லாஸ் ஆகி ஏமாற்றமா இல்லை வெறும் ஏமாற்றம் மட்டுமா, இது கடவுளுக்குத்தான் தெரியும். மத்திய அரசு, அதாவது குறிப்பாக இந்த மூன்றாவது கட்டமாக வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சபதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது குறிப்பாக அமித்ஷா அவர்கள் மிகவும் ஒரு சபதம் ஏற்பட்டார். அது இந்த வருடத்துக்கு கூட மேக்சிமம் நக்சலுடைய செயல்பாடு இல்லாமல் கொண்டு வரணும், நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமாக ஏற்பட்டிருந்தார். அதுக்காக உண்டான ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சார். நக்சல்கள் எங்கே பெரும்பாலும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அந்த சத்தீஸ்கர், இந்த முக்கோணங்கள் இருக்கக்கூடிய அந்த 3 மாநிலம் சந்திக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நக்சல் அதிகமாக இருக்காங்க. ஒரு இடத்துல கடந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்து அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரணடைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டைம் இந்த ஆப்ரேஷன் நாராயணபூர் மாவட்டத்தில், சத்தீஸ்கர் நாராயணபூர் மாவட்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்காங்க. ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நக்சலைட் இது பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நக்சலைட்டோட ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய பசவராஜ், இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரை கண்டுபிடித்து கொடுத்தாலும் தகவல் கொடுத்தாலும் 1 கோடி பரிசு என்று மத்திய மாநில அரசுகளை அறிவித்திருந்தது. அப்படிப்பட்ட பசவராஜ் இந்த ஆப்ரேஷனில் கொல்லப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த பசவராஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீகாகுளத்தில் இருக்கக்கூடிய ஜேனாப்பேட்டையில் ஒரு பிடெக் பட்டதாரி. மக்கள் போர் என்ற பிரிவிலிருந்து இப்போ தலைவராக இருந்து பின்னாடி நக்சலைட்டோடு இணைஞ்சு பொதுச் செயலாளராக ஆனார். இந்த பசவராஜ் இப்பொழுது கொல்லப்படுகிறார். ஏற்கனவே நக்சலோடு நக்சலே இல்லாத அளவுக்கு நெருங்கி போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு அமித்ஷா கூட மிகப்பெரிய அளவில் அதற்காக சந்தோஷப்பட்டு எல்லாரையும் வீரர்களை எல்லாம் பாராட்டி இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டி ராஜா உட்பட பலர் இதற்காக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்துல கூட அரசு அடக்குமுறை எதிர்ப்பு இயக்கம் இந்த வளர்மதி, சிம்ஸ்ல இருக்கக்கூடிய வளர்மதி, இவங்க எல்லாரும் இதற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவித்து கவிதைகள்லாம் எழுதி ஏதோ ஒரு பெரிய தியாகி இறந்து போனது போல இன்னைக்கு அதை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட இதை இன்னைக்கு செய்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஏதோ இன்னைக்கு அரசாங்கம் ஒரு பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது என்கக்கூடிய ஒரு போர்வையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சரி, இந்த பசவராஜு அப்படிங்கிறவர் யார்? இன்னைக்கு அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. நீ கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள்னு சொல்றோமோ அந்த பயங்கரவாதி பட்டம் நக்சல் பயங்கரவாதி என்பது பசவராஜுக்கு நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒன்று. இன்னைக்கு இவர் பெரிய நக்சல், இன்னைக்கு இவரை நக்சல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த பக்கம் ஏதோ இவர் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி என மக்களுக்காக இவர் மிகப்பெரிய அளவுல தியாகம் செய்ததாகவும் இவர் ஒரு மிகப்பெரிய தியாகி என்பது போலும் அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்காக இவர் நிறைய போராட்டங்கள் நடத்தினதாகவும் ஒரு கருத்தை இவங்க முன்வச்சு இது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை, கார்பரேட்டுக்காக இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பா டி ராஜா போன்றவர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் யார் அப்படின்னு பார்ப்போம். இவர் எப்படி முதல்ல அந்த நக்சல் அமைப்புக்கு இவர் போனார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 1979 அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளோட ஒரு உறுப்பினரோட அவருக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு கிளாஷ் வருது. அந்த கிளாஷ்ல ஒரு
மாணவன் கொல்லப்படுகிறார். அந்த மாணவனை இவர் கொன்று விடுகிறார். அந்த வழக்கில் இவர் கைதாகிறார். 1980 இவருக்கு ஒரு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்ச உடனே அந்த பெயிலை பயன்படுத்தி கொண்டு இவர் தலைமறைவாகிறார். தலைமறைவாகி ஏதோ காடுகளுக்குள்ளார இருக்கும் பொழுது போய் ஒளிந்து கொள்ளும் பொழுது அங்க இருந்து தான் இந்த ஆள் வந்து நக்சலைட்டாக மாறுகிறார், உருவாகிறார். எப்படி நக்சலைட் உருவான விதத்தை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவரை வந்து சொல்ற ஆட்களுக்காக நான் கேட்கிறேன், அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவருக்கு இந்த ஒரு பயங்கரவாதிக்கு துணை போகக்கூடிய இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள்னு நீங்க பாத்துக்கோங்க. எல்டிடியிடம் பயிற்சி பெறுகிறான் இவர். எக்ஸ்ப்ளோசிவ், லேண்ட் மைன் எப்படி பண்றது, ஐஇடி பண்றது, இது எல்லாத்தையும் வந்து எல்டிடியிடம் கற்றுக்கொள்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்டிட்டு ட்ரெயின் அப் ஆறார். ட்ரெயின் அப் ஆன உடனே இவன் பலரை வந்து இதே போல வந்து ட்ரெயின் அப் மாதிரி மூளை செலவை செய்து இந்த மாதிரி இந்த பாதையில அவன் கொண்டு போயிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த நீங்கள் சொன்னீங்க அந்த பீப்புள்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் இயக்கம் ஒன்று இருக்கு. அந்த இயக்கத்தோட போய் மெர்ஜர் ஆகி பல பேரை கொல்வது, பாதுகாப்பு அதிகாரிகளை கொல்வது, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 2010 76 சிஆர்பிஎஃப் ஜவான்களை கொள்கிறார்கள். 1-2 இல்லைங்க, 76 பேரை. சரி, ஏதோ வந்து இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களை வந்து கஷ்டப்படுத்துறது அப்படின்னு ஒரு போர்வையை உருவாக்கிட்டாங்க. 2013 25 காங்கிரஸ் லீடரை கொல்றான். இந்த குரூப் வந்து கொள்ளுது இவன் தலைமையில. இவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு தரான். அப்படி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட ஜனநாயகவாதியாக நீங்க பேசணும்னா எப்படி பேச முடியும்? அப்ப பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டுட்டான், இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸை நீங்க கொண்டுட்டான். அதுக்கு அடுத்ததாக அதே போல அலிபிரி பிளாஸ்ட், எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். அந்த அலிபிரி பிளாஸ்ட்ல யாரை டார்கெட் பண்ணி குறிவைக்கப்பட்டு அது செய்யப்பட்டது? சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவை அன்னைக்கு குறிவைத்து அந்த தாக்குதல் நடந்தது. ஆனால் அவர் அதில் தப்பிட்டார். இதெல்லாம் கிடையாது. மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் நெட்வொர்க், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நெட்வொர்க், இதுக்கு வந்து லயசனாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். மட்டும் இல்லாமல் துருக்கி, பெரு, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ரகசியமாக போயிட்டு வந்ததாக கூட செய்திகள்லாம் இருக்கு. அப்போ இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, ஒரு நக்சல் பயங்கரவாதியை இன்னைக்கு நீங்கள் தியாகி போல சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அதெல்லாம் இன்னைக்கு வச்சு இன்னைக்கு பெரிய அளவில் இவங்களை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த பக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் அதெல்லாம் வச்சு பயங்கரவாதிகளை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த பயங்கரவாதிகளுக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கும் துணை போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் நீங்கள் ஒழிக்காட்ட இது வளர்றதுக்கு அவங்களே ஒரு வகையில் காரணமாக இருக்காங்களே. இத்தனை பேர் சப்போர்ட் இருக்கு. இப்போ அவங்களுக்கு டி ராஜா இதை கண்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணல, நீ எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தானே கொண்டு வந்து நீ வரணும். இவ்வளோ வருஷம், எத்தனை தசாப்தங்களாக இவன் வந்து தொடர்ந்து இவன் செஞ்சுட்டு இருக்கான். இவனை பிடிக்கவே முடியாமல் இவன் காடுகளில் மறைஞ்சு ஒளிஞ்சு எப்படியும் இவன் வாழ்ந்து போயிட்டு இருக்கான், தப்பிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ பேரை அவன் கொண்டிருக்கான். இவன்கிட்ட நீங்கள் என்ன ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனை நீங்கள் கைது பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த கைது பண்ணனால என்ன இங்கே கிடைக்க போகுது? அப்போ இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவர்களும் குற்றவாளிகள் தானே, இவர்களும் அந்த நக்சல் பயங்கரவாதிகள் என்று தானே பார்க்க வேண்டும். இன்னைக்கு திருமாவளவன் இதை பற்றி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் இழந்திருக்கோமே, இந்த இழந்தவர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்லப்படுறாங்க? அப்போ இந்த என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெட் காரிடர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தி பாரத நாட்டை வந்து அடிமைப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இவங்க வச்சிருந்தாங்க. இந்த பிஜேபி அரசு வந்து மோடி அரசு தலைமையில் வந்து இவங்களை வந்து அதை ஒழிக்க வேண்டும் என்பதுக்காக ஒரு மிக நீண்ட சபதம் எடுத்தாங்க. ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சபதத்தை இன்னைக்கு வந்து இவங்க அதாவது ஒரு சூப்பராக அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நக்சல் பயங்கரவாதம்ங்கிறது கிட்டத்தட்ட 60 மாவட்டங்கள் இந்த நக்சல் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு அதை அப்படியே சுருக்கி 6 மாவட்டங்களாக குறைத்து விட்டார்கள். மிகப்பெரிய தலைவனாக இவன் தான் இருந்துட்டு இருந்தான். இன்னைக்கு இவனை டார்கெட் பண்ணி இன்னைக்கு கொன்னதுனால இன்னைக்கு மிகப்பெரிய நக்சல் ஆபரேஷன், அவங்களுக்கு தலைவர் ஒரு பெரிய ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நக்சல் இயக்கத்தையே ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கம் இன்னைக்கு முன்னேறி சென்று இருக்கிறது. இதன் மூலமாக பழங்குடியினர்கள் உண்மையிலேயே இவர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அதை நம்ம பார்க்கணும். பழங்குடியினர்களுடைய நிலங்கள் இவங்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய டி ராஜா இந்த ஜனநாயகத்தை அவங்கள போய் கடைபிடிக்க சொல்லி நீ பேசியிருக்க வேண்டியதானே? சரி, ஒரு கார்ப்பரேட் வந்து ஆக்கிரமிக்கிறான் இந்த இடத்த, அதுக்காக இதை ஏன் கோர்ட் இருக்கே, கேஸ் போடலாமே. நீங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த பகுதியில் வந்து நீங்கள் ஆட்சியில் வந்துட்டு அதை நீங்கள் பண்ணலாமே.
ஏன் பண்ணல? அப்போ இந்த மாதிரியான நக்சலிசம் என்பது வந்து ஜனநாயகத்தின் மேலேயும் ஆட்சியின் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஆயுதத்தை ஏந்தி போராடி அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றுகிறேங்கிற பொருள் அவங்கள வந்து ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் இவங்களுடைய இந்த இது. இன்னைக்கு அது எல்லாத்தையும் அரசாங்கங்கள் முறியடித்திருக்கிறது. மீண்டும் இந்த வீரர்களுக்கு நம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆபரேஷன் சுந்தரம் வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களும் வந்து மிகப்பெரிய ஏகோபித்து ஒரு இந்தியாவின் வெற்றியாக கொண்டாடப்போதும் அதை விமர்சித்து எழுதக்கூடிய அங்கு சிறு சிறு புள்ளிர்கள் இருக்கத்தான் செய்கிறது. இவர்கள் நாட்டுக்கு எதிராக வந்து ஏதோ நல்லது செய்ய போகிற மாதிரி இவர்கள் வந்து நாட்டுக்கு கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம். இந்த சமூக வலைதளத்தில் அப்படி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கார். வந்து அவர் பேர் வந்து அலிகான். இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஹெச்ஓடி, ஒரு யூனிவர்சிட்டி, அசோகா யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஹெச்ஓடியாக இருக்கார். இவர் வந்து சமூக வலைதளத்தில் பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்துரையும், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இடித்து கட்டடத்தை கொலை குற்றம் செய்த கட்டடத்தை இடிப்பு புல்டோசர் கம்பாரிசன் பண்ணி அதை பற்றி ஒரு கேவலமான நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு இது எழுதியிருக்கார். இது தொடர்பாக வந்து இவர் வந்து தேசத்திற்கு எதிராக வந்து ஒரு கருத்துக்கள் கூறுகிறார்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹரியானா போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து இவர் வந்து உச்சநீதிமன்றம் நாடுகிறார். உச்சநீதிமன்றம் இவருக்கு வந்து ஜாமீன் வழங்குறாங்க. அதே உச்சநீதிமன்றம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முதல் சரி சொன்னீங்க, எஸ்ஐடி அதாவது வங்க கலவரத்தில், வங்கத்தில் மிகப்பெரிய கலவரத்தில் இருக்கு, அந்த கலவரத்தில் இருக்க மக்களுக்கு நியாயம் கேட்ட போகும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 7-8 ஸ்டேட்டில் நடந்தால் நாங்கள் எடுப்போம், இது ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு, ஸோ நீங்கள் அங்கே இருக்க உயர்நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லி மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மீம்ஸாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு மீம்ஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான். மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றன, கற்பழிப்புகள் நடந்திருக்கின்றன, வீடுகள் இடிக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க. அந்த நிலையில் வந்து ஒரு எஸ்ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது எங்ககிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அங்கே உங்களுக்கு அது ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? சரி, இன்னைக்கு அதே விஷயம் தானே. இப்போ ஒரு தராசில் நீங்கள் நேர்மையாக அது தராசில் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இது மட்டும் எப்படி ஹைகோர்ட்டிலேருந்து வராமல் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு வந்தோன்னே எப்படி நீங்கள் பெயில் தரீங்க? இப்போ இதை மட்டும் எப்படி நீங்கள் டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இதுவும் நீ ஹைகோர்ட்டில் போய் கேட்டுக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே. இன்னும் சொல்லப்போனால் நாட்டுக்கு எதிராக அதுவும் ஒரு நாடு வந்து ஒரு வார்லைக் சுச்சுவேஷனில் இருக்கு, ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து கொண்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை பற்றி ஒரு தவறான விஷயத்தை பரப்பக்கூடிய ஒரு பேராசிரியர், தேசத்துக்கு எதிராக செய்ய ஒரு தேச துரோகி. அப்போ தேச துரோகிக்கு நீங்கள் உடனடியாக அந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணி நீங்கள் பெயில் கொடுக்குறீங்க உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு வந்து நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு நீங்கள் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்துக்கள் கதறி வாழ வழி இல்லாமல் வந்து உங்ககிட்ட நிற்கும் பொழுது நீ ஹைகோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான நியாயம் அப்படின்னு புரியல. அப்போ இந்துக்களுடைய நிலை என்பது இன்னைக்கு இந்த நாட்டில் எப்படி தானா? இப்போ பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி போய் அழுவதற்கும் அவர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்குமான இடமே இங்கே கிடையாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருதுல்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு துலுக்கன் தேச துரோகியாக இருந்தாலும் அவன் தேச துரோக கருத்துக்களை இன்னைக்கு சொன்னாலும் கூட அவனுக்கு வரக்கூடிய பெயில் பெட்டிஷன் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இல்லை, பல பேர் உயிரையும் இழந்து வீடுகளையும் இழந்து நிற்கிறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயமாக இல்லையா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு வருது. இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நான் இங்கே பார்க்குறேன். இங்கே நடக்கக்கூடிய இந்துக்கள் இன அழிப்பு படுகொலைகளை பற்றி வெளிநாடுகள் வந்து ஹிந்து ஃபோபியா அப்படின்னு ஏன் எடுக்கல அப்படின்னு நம்ம குரல் எழுப்பி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த சொந்த நாட்டிலேயே கூட இந்துக்களுடைய குரல்கள் ஒழிப்பதற்கோ அவர்களுக்கான ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கோ இங்கே எதுவுமே வழி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இது ஒரு இடத்துல, இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. இன்னும் நம்ம இது போல பல விஷயங்கள் நம்ம இங்கே நடந்திருக்கு. நம்ம நுபுர் சர்மா இருக்கிற விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ எப்படியெல்லாமோ கோர்ட்டு கதறி திட்டிச்சு அவங்கள. இந்த பெரிய இதுக்கு அடுத்தது கலவரம் வரத்துக்கே இவங்க தான் காரணமாக போயிட்டாங்க, இவங்க உடனே மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசிச்சு. ஆனால் இந்த வழக்கில் இப்போ அவன் பேசுனது உண்மைக்கு புறம்பாக, அதுவும் தேசத்துக்கு எதிராக பேசியிருக்கக்கூடியவைகள் உங்களுக்கு சாதாரண விஷயங்களாக போயிடுச்சா? அப்போ இதை பற்றி ஏன்
கோர்ட்டு கேட்கல இன்னைக்கு. பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு இது போல உச்சநீதிமன்றத்தினுடைய முரண்பாடான ஒரு சூழ்நிலையை நம்ம இங்க வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றமா இருக்கலாம், ஹைகோர்ட்டா இருக்கலாம். குரேஷி அவங்கள பத்தி பேசும் பொழுது அவர்களுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு அவர் என்ன பேசணும்னு நினைச்சு வந்தாரோ அந்த பிஜேபி காரர் அவர் தவறாக அதை வந்து இன்டரப்ட் ஆகிற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசிவிட்டார். ஆனால் அதற்காக அவர் மன்னிப்பும் கேட்டார். ஏன்னா அவர் பேசுனது யாரும் சரி என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அதற்காக மன்னிப்பும் கேட்டார். இதுக்கு நான் வந்து எத்தனை தடவை வேணா காலைல கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேங்கிற லெவலில் அவர் சொல்லிட்டார். ஆனால் அது சொன்னதுக்கு அப்புறமும் ஹைகோர்ட் வேகமாக அவருக்கு எஸ்ஐடி உடனே போடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. உண்டு அவசர அவசரமாக அதுக்கு எஸ்ஐடி போடணும், விசாரிக்கணும் அப்படின்னது. அதுக்கெல்லாம் நீங்கள் உடனடியாக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ எஸ்ஐடி போட்டு தான் பல ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. அதெல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்த உடனே என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. ஏன் முதல்ல மறுத்தது அப்படிங்கும் பொழுது அந்த மறுப்பு என்பது நமக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. இது வரைக்கும் வந்து இப்போ சரி, இப்போ கோர்ட்டில், இப்போ ஹைகோர்ட்டில் இப்போ எல்லாமே இதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதற்காக என்ன கிடைக்க போகுதாங்க, என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது இந்துக்களுக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதுவே வேற மாதிரியாக நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டில்? இருக்கக்கூடிய உலக நாடுகள் முதற்கொண்டு இன்னைக்கு வந்து அப்படியே அலறி தவிச்சிருவாங்க இல்லையா, முஸ்லீம் ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் ஹிந்து ஃபோபியாவை பற்றி யாரும் பேசுவதில்லை? இது ஒரு கேள்வி என்பது நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இதில் அடுத்ததாக நான் இன்னொரு விஷயமும் இன்னைக்கு பார்த்தேன். பிஎஃப்ஐ அமைப்பை, அதாவது தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை சார்ந்தவர் ஒருவருக்கு இன்னைக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அது யார் இருந்தால் அப்படின்னு பார்த்தா பிஜேபி கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி நிர்வாகி கொன்ற வழக்கில் கைதானவர். இவருடைய அதாவது ஒரு ஐடியாலஜியை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காகவே அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ பல வழக்குகள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு நாட்டில் பல வழக்குகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. தமிழகத்தில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. SSI வில்சன் கொல்லப்பட்டார். அவர் யாரால் கொல்லப்பட்டார்? ஏற்கனவே இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் அவர்களை கொன்றார்கள். அதை கொன்றவனை தான் கடைசியாக அவனுக்கு கைதாகி ஜாமீனில் வந்தான். SSI வில்சன் வழக்கில் அவன் தான் சிக்கிறான். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம், அந்த நியூஸ் டைமே முடிஞ்சிடும். அவ்வளோ எக்ஸாம்பிள் நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த ஐடியாலஜிக்காகத்தான் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ ஒருத்தர் கொலை ஒன்று இருக்காளே, அந்த கொலை இப்போ அடுத்த இது செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஜோசப் அவருடைய கையை வெட்டினவனை, அந்த முக்கிய குற்றவாளியை எத்தனை வருடங்களுக்கு பிறகு இவங்க பிடிச்சாங்க. அப்போ அவங்க பிடிக்கிறதுக்குள்ளார அந்த ஜாமீனில் போய் அவன் எங்கேயோ தலைமறைவானா அவனை திரும்ப நீங்கள் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு? இப்போ இப்போ இந்துக்கள் அப்படி என்று சொல்லி வரும் பொழுது இங்கே அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இங்கே பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அது இன்னைக்கு வந்து அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி. அதனால தான் நம்ம பல தடவை நம்ம மீண்டும் மீண்டும் ஸ்ரீ டிவியில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை கமிஷன் அப்படின்னு இருக்கிறதோ, இந்த பெரும்பான்மை மக்களுக்கான கமிஷன் என்பது ஒன்று நிச்சயம் அமைக்கப்பட வேண்டும். ஹிந்து வாரியம் ஏதோ ஒன்று அவங்களுக்காக ஏன்னா எங்களுடைய குரல்களை ஒழிப்பதற்கான இடம் எங்கே இருக்கிறது இந்துக்களுக்கு? அது நிச்சயமாக ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இந்த நீதிமன்றங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த போக்கை கையாண்டு கொண்டிருந்தால் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் இது போன்ற செய்திகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இந்தியாவின் அண்டை நாடான இலங்கை அதிபர் அனுராக திசநாயக்கா சீன அதிபர் அழைத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் சீனாவுக்கு சென்றிருந்தார். சீனாவுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 7 ஒப்பந்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஒப்பந்தமும் கல்வி, விவசாயம் மற்றும் டெக்னாலஜிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு, அதே மாதிரி சாலைகள் உருவாக்கம், மேலும் கடன்கள், சில கடன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் சீனாவை நம்பி கையெழுத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்படும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் தான், ஒரு நாடுக்கு பாடம் இருக்கணும். ஆனால் அதோட முக்கியமான விஷயம், ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தகவல் தொழில்நுட்பம். இந்த தகவல் தொழில்நுட்பத்தை மொத்தமாக கொண்டு சீனாவுக்கு தரவேற்று கொடுத்தது போல் என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூபா வாகினி இருக்கக்கூடிய அவங்க தொலைக்காட்சி, எப்படி நமக்கு தூர்தர்ஷன் இருக்கும் போது அங்கே ரூபா வாகினி, அதே நேரத்தில் அது தேசிய வானொலி, இது எல்லாத்தையும் நாங்கள் ஐடின்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையும் நாங்கள் டெக்னாலஜி, அதாவது டிஜிட்டலைஸ்ட் ஆக்க போகிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து இது இனிமேல் வந்து அது எல்லாம் கட்டமைக்க போகிறார்கள் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கார்கள். இது பல்வேறு விமர்சனங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவிலும் இந்த விமர்சனங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இலங்கை தூதரகத்தில் இந்தியாவினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் ஒரு ப்ரோஆக்டிவாக செயல்படலை அப்படிங்கக்கூடிய ஒரு கடுமையான குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து ஸ்ரீ டிவியில் வைத்து கொண்டே வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் இதை மீண்டும் நம்ம இங்கே வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் மீண்டும் வந்து இலங்கை வந்து சீனாவினுடைய பக்கம் போய்கொண்டே இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னைக்கு இலங்கையில் வந்து நம்ம பக்கம் இலங்கையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல நலத்திட்டங்களை வந்து இலங்கையில் வந்து இந்தியா தொடர்ந்து செய்து கொண்டே தான் வருகிறது. இலங்கைக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறது. ஆனாலும் அந்த உதவிகள் எதுவுமே இன்னும் அந்த மக்களிடத்துல போய் ரீச் ஆயிருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதை செய்ய வேண்டியது யார் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அதை அங்க இருக்கக்கூடிய அந்த இலங்கை அந்த தூதரகத்துல இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் செய்யப்பட வேண்டிய வேலை, அவர்களால் செயலாற்றப்பட வேண்டிய வேலை, அந்த உள்நாட்டில் நம்ம அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது. ஆனால் அதை செய்கிறார்களா என்ற தெருவில் ஏன் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம வெளியுறவுத்துறை என்பது நம்ம மிக சிறந்த வகையில் பாலிசிஸ்லாம் வச்சு நம்ம செயல்பட்டு கொண்டிருப்பதாக நம்ம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன? இன்னைக்கு சீனாவினுடைய ஆதிக்கம் மீடியாவில் வர்றது என்னென்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து இலங்கையில் இந்தியா என்னெல்லாம் உதவிகளை செய்கிறதோ அந்த உதவிகளை வந்து இலங்கை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் நம்ம வைக்கிறோம். இப்போ மீடியா மொத்தமாக சீனா கையில் போயாச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியா என்ன உதவி செய்தாலும் அது மக்கள்கிட்ட போகுமா? சீனா என்ன நரேட்டிவ் வைக்குதோ அதுதானே மீடியாவில் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழகத்திலேயே கூட இன்னைக்கு பல சேனல்களில் அதாவது சீன பெண்கள் தமிழில் பேசுகிறார்கள், தமிழ் பெண்கள் இந்த தமிழில் பேசக்கூடிய பெண்கள் ஏதாவது சீன பெண்கள் எவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறாங்க அப்படின்லாம் வச்சு ஒரு ப்ரொபகேண்டா போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. இன்னைக்கு அது தந்தியிலேயோ ஏதோ ஒரு டிவியில் இதற்காக ஒரு ஸ்லாட்டே ஒதுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? இது அனைத்தும் சீனாவை பற்றி இங்கே வந்து ஒரு கட்டமைப்பை, அதாவது சீனாவை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக ஒரு ப்ரோ சீனா மென்டாலிட்டி இங்கே ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. ஈவன்தும் நம்ம இதெல்லாம் அலர்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். பல விஷயங்கள் இன்னைக்கு தடை வைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போவே இங்கே நடக்குது. ஆனால் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய கவர்மெண்ட்டினுடைய அந்த மீடியா பார்ட்டை அப்படியே மொத்தமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தா என்ன மாதிரியான நெரேட்டிவ் சீனா நினைக்கிறதோ அது செட் பண்ணும். இலங்கையிலேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து இலங்கை செய்திகளாக வராது. சீனா நினைக்கிறதோ அது இலங்கை செய்தியில் வரும். அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்தியாவை பற்றி சீனா என்ன சொல்லுவோம்? நல்ல கருத்துக்களை அவங்களை பரப்ப போகிறது நிச்சயமாக இல்லை. அப்போ இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் சீனா ஒரு முக்கிய ஒரு மொடாலிட்டியாக அங்கே செயல்படும். அப்படிங்கும் பொழுது அது இந்தியாவிற்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தாக முடியும்னு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காங்கேசன் துறைமுகம், அந்த காங்கேசன் துறைமுகத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக $62 மில்லியன் இந்தியா வந்து கிராண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், கிராண்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் திருப்பி தர வேண்டாம், அது வந்து ஃபண்டிங், உங்களுக்கு உதவி, முழுசாக அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கலாம். அது மூலமாக அந்த துறைமுகத்தை சரிப்படுத்தி செயல்படுத்தி டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த துறைமுகம் இன்னைக்கு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கூட்ஸ் போயிட்டு வர்றதுக்கு அது உதவி பெறும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல இருந்து இப்போ நாகப்பட்டினம் வரைக்கும் சிறு சிறு படகுகள் வாயிலாக பேசஞ்சர்ஸ் போயிட்டு வர மூமெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த போர்ட்டை சரிப்படுத்தி அந்த துறைமுகத்தை கட்டமைச்சு நல்லபடியாக டெவலப் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பெரிய பெரிய படகுகள் கப்பல்கள் எல்லாம் போய் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக், அதாவது ஸ்ரீலங்காக்கே ஒரு எக்கனாமிக் உள்ள இது கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ நீங்கள் அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியை கூட மறுத்துட்டு இன்றைக்கி என்னென்னா இப்போ வரைக்கும் அந்த $62 மில்லியன் பணத்தை வந்து அப்படியே வைத்துக்கொண்டு நாங்கள் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் காலம் தாழ்த்தி வருகிறது. இது வடக்கு பகுதியில் இருக்கிறனால இன்னும் அந்த பகுதியில் உள்ள தமிழர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இதை வரைக்கும் இலங்கை அதை செய்யவில்லை. ஆனால் அதுக்கே மாறா ஹம்பன் தோட்டம்
துறைமுகம். இந்த ஹம்பன்தோட்டை துறைமுகம் நமக்கு நல்லாவே தெரியும், சைனா லோன் கொடுத்துச்சு, கடன் கொடுத்தது. அந்த கடனை திரும்ப தர முடியாமல் அந்த ஹம்பன்தோட்டாவை ஒரு சைனா அந்த கம்பெனி அங்கே அந்த சைனாவே அதை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போச்சு. ஆனால் இலங்கை அதை பெருசாக ஏதோ பெரிய உதவி செஞ்ச மாதிரி, இத்தனைக்கும் அந்த ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை மேம்படுத்தினால பெரிய ஒரு லாபமும் இல்லாத ஒரு இடம், அதை அன்னைக்கு செய்ய முற்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த காங்கேசன் துறைமுகத்தை அப்படியே இன்னைக்கு போட்டு வச்சிருக்கு. இந்தியா இவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கு அப்படிங்கிறது அங்குள்ள யாருக்கும் தெரியவும் தெரியாது. இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், சீனா, இலங்கை, தமிழகம் எப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குது, போதைப் பொருட்கள் எங்கிருந்து அதிக அளவில் கடத்தப்படுகிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பின்னாடியிலேருந்து பெடல் பண்ணக்கூடியது யாரு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விஷயங்களை இன்னைக்கு சீனாவும் அதில் அதிக அளவில் இதுவாக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் நமக்கு வரும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலேயே சீன ஊடகங்கள் அதனுடைய தாக்கங்களை எப்படி ஏற்படுத்தி வருகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய ஊடகங்கள் மூலமாக மெல்ல மெல்ல அந்த இடத்த பிடிச்சி நம்ம எவ்வளோ பேர் அந்த லோன் ஆப்பில் நம்ம மாட்டினாங்க இன்னைக்கு எல்லாமே பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு எதிரி நாடாக இன்னைக்கு மாற்றுவதற்கு இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு சீனா. அப்போ இதை ஏன் இந்தியா இன்னும் இதை எதிர்க்காமல் இதுக்கான ஒரு இது எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பார்க்காம எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியல. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இலங்கை விஷயத்தில் இந்தியா பல விஷயங்களை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது. அது நம்மளுடைய நாட்டிற்கே நாளைக்கு ஆபத்தாக முடியும். இதை நம்ம டிவியில் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் இன்னைக்கு ஒரு முறை அதை இங்கே சொல்ல வேண்டிய இந்த ஒரு சம்பவம் அதை சொல்ல வைத்திருக்கிறது. இதை இனி எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படி என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிச்சயமாக இந்தியாவை எதிரி நாடாக தான் இலங்கையில் சீனா இனி சித்தரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ சீனா கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.